வெல்கம் டு பட்ஜெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசை எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கிற நிலக்கடலை சட்னி. இந்த சட்னியை ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிலக்கடலை சட்னி செய்கிறதுக்கு 1 கப் நிலக்கடலை எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 200 கிராம் இருக்கும். இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இந்த தோலெல்லாம் உறிஞ்சு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா ஸ்லோவாக வறுக்கணும். கருகிராமல் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த பருப்பு கலர் மாதிரி வந்துருச்சு. இப்படி செஞ்சால் அந்த தோல் உறிஞ்சு வரணும். அப்படின்னா நமக்கு கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இதோட அடுப்பை அமர்த்திட்டு நல்லா ஒரு தட்டில் ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். ஆறின உடனே இந்த தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு ஊதி விட்டுட்டு நல்லா கடலை பருப்பை மட்டும் எடுத்துக்குவோம். தோலோட போட்டால் சட்னி ஒரு துவர்ப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தோலை எடுத்துட்டு நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கிடுவோம். இப்போ நம்மளோட நிலக்கடலை வறுத்து தோல் எடுத்து ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் ஒரு 3-4 பூண்டு தோலை உரித்து அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் புளி, ஒரு 7 மிளகாய் வத்தல் லேசாக வறுத்துக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வறுத்துருச்சுன்னா அதை வெளியே எடுத்துடலாம். இல்லைன்னா சட்னி ரொம்ப கருகிரும். இது கூட ஒரு அரை சின்ன முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். லேசாக எண்ணெயில் வறுத்துக்குவோம். நம்ம மிளகாய் இப்போ அடுப்பை மத்திட்டு கடலையும் சேர்த்தாச்சு. இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஃபுல்லாக நம்ம மிக்சியில் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியில் ஃபுல் ஃபோர்ஸாக போடாமல் பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த நிலக்கடலையிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். அதனால் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா ரொம்ப நைஸாக அரைக்க முடியாது, ஒரு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைக்க முடியாது, ஓரளவுக்கு நல்ல கோர்ஸாக அரைச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் கெட்டியாக வச்சுருக்கேன். நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி அந்த சட்னி பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். அப்போ தான் சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெயே ஊற்றிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு. கடுகு நல்லா வெடிச்ச உடனேயும் ஒரு பெரிய பட்டை மிளகா வத்தல், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூட எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி அதை அந்த சட்னியோடு சேர்த்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்குன்னு இல்லை, நம்ம தேங்காய் சட்னி எந்த சட்னியாக இருந்தாலும் தாளிக்கும் போது கடைசியாக 2 சின்ன வெங்காயம் தாளித்து போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா இந்த வெங்காயம் கோல்டன் கலராக வதங்கிக்கிட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கிருச்சு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் 1 நிமிஷம் நல்லா எண்ணெயில் வறுத்துட்டு நம்மளோட அடுப்பை அமர்த்திட்டு அப்படியே சூடாக நம்மளோட சட்னியில் கொட்டிடலாம். நம்மளோட சூப்பரான வேர்க்கடலை சட்னி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.